Hi friends, welcome to Valu Sara YouTube channel. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் காவியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 12 o'clock என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோலேயே அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து காவியாவுக்கு கேக் கட் முடித்தோடனே அதோட கேக் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னோட கேக்கை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கேக் கட்டிங் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா அங்கிட்டேருந்து இன்னொரு யூடியூப் சேனல் அந்த காவியாவோட யூடியூப் சேனல் காவியா எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னோடய கேக் கட்டிங் முடித்ததுக்கப்புறமா கேக் கட் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கேக் ஊட்டியாச்சு. ஸோ அப்போ ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஒரே நாளில் கேக்குங்கிறது கட் பண்ணோன்னா எவ்ரி இயர் நாங்கள் அப்படி தான் கட் பண்ணுவோம். இன்னொன்று ஆக்சுவலாக இந்த இயர் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா டேங்க் பண்டில் தான் போய் கேக் கட்டிங் பண்ணலாம், அப்புறம் காவியாவுக்கு ஒரு சடன் சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு நினச்சோம். ஆனால் அது எதுவுமே நடக்கலை, ஃப்ளாப் ஆகி போச்சு அது எல்லாமே. ஸோ அப்பாவும் லேட்டாக நான் கிளம்பி போகணும், எனக்கு வேலை இருக்குது ஹோட்டலில் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு தான் அப்பாவுக்காண்டி நாங்கள் நைட்டே கேக் கட் பண்ணிட்டோம் 12 o'clock 2 பேரும் சேர்ந்து. ஸோ நான் கேக் கட் பண்ணி ஒரு 20 minutes கூட இல்லை, கார்த்திகா எழுந்திரிச்சிட்டா. ஸோ அவளுக்கும் கொஞ்சோண்டு கேக் ஊட்டி சாப்பிட்டுட்டு அப்புறமா திரும்பவும் அவள் தூங்கிட்டாள். அப்புறமா எல்லாரும் தம்பி ஒய்ஃபு சாரா அப்பா எல்லாருக்கும் கேக் ஊட்டிட்டோம். ஸோ அப்பா என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து ஒரு வீடியோவாக போட சொல்லி இது அப்பா எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நான் காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு எனக்கு வந்த விஷஸ் எல்லாமே எல்லாருக்கும் ரிப்ளை கண்டிப்பாக கொடுத்தாச்சு. ஸோ பர்த்டேனாவே கண்டிப்பாக எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறது தான், அதுவே ஒரு பாதி நேரம் முடிஞ்சிடும் ஸ்டேட்டஸில் வைக்கிறது எல்லாம். ஸோ வீடியோலாம் எடுத்து அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணிவிட்டேன் இந்த மெசேஜஸ் ஏதாயிட்டு விஷஸ் வந்துச்சோ. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பால் பேக்கெட் வாங்கி சேமியா பண்ணலான்னு சொல்லி பர்த்டேக்கு அம்மா எவ்ரி இயர் நாங்கள் சின்னதில் எல்லோரும் பர்த்டேக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நானும் இந்த தடவை பண்ணுவோன்னு சொல்லி சாமி இது ஃபோட்டோ எல்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறமா குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு விபூதியெல்லாம் தேங்காயெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு இந்த சேமியா பாயசம் சாமிக்கு படைச்சாச்சு. ஸோ படைச்சி முடித்தோடனே வீடியோவில் நீங்கள் சாமி கும்பிடும்போது பார்க்கலாம், லாஸ்ட்டில் கார்னரில் இது நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தப்போ வாங்கின ஃபோட்டோ தான். ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறனால இன்னொன்று எப்போவுமே கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக முருகன் ஃபோட்டோ வாங்கிட்டு வர்றது அவருக்கு பழக்கம். ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். கார்த்திகா வெளியே விளையாட்டு இருந்தால் அவளையும் கூட்டிகிட்டு வந்து விபூதி பூசி வந்தோம். கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நினச்சா பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துருச்சு. ஸோ அந்த மழை வந்ததுனால நாங்கள் கோயிலுக்கு போக முடியல. அதுக்கப்புறமா தம்பிக்கிட்ட சொல்லி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அப்போ வரும்போது அவங்க கிஃப்ட்டையும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கிஃப்ட் வீடியோ நீங்கள் காவியாவோட யூடியூப் சேனலில் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், பை.